யார்? நீர் எலியாவா என்று மேலும் யூதர்கள் யோவானிடம் கேட்டார்கள். இல்லை, நான் எலியா இல்லை என்று யோவான் பதிலுரைத்தான். நீர் தீர்க்கதரிசியா என யூதர்கள் கேட்டனர். இல்லை, நான் தீர்க்கதரிசி இல்லை என்றான் யோவான். நீர் யார்? உம்மை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். எங்களை அனுப்பியவர்களுக்கு நாங்கள் சொல்வதற்கென்று ஒரு பதில் சொல்லுங்கள். உம்மை பற்றி நீர் என்ன சொல்கிறீர் என்று யூதர்கள் கேட்டனர். யோவான் அவர்களிடம் தீர்க்கதரிசி ஏசாயாவின் வார்த்தைகளை சொன்னான். வனாந்திரத்தில் சத்தமிடுகிறவனின் ஓசையாக நான் இருக்கிறேன். கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள். யூதர்களான இவர்கள் பரிசேயர் என்பவர்களால் அனுப்பப்பட்டிருந்தனர். நீர் கிறிஸ்து அல்ல என்று கூறுகிறீர். நீர் எலியாவோ தீர்க்கதரிசியோ அல்ல என்றும் கூறுகிறீர். பின்னர் நீர் ஏன் ஞானஸ்நானம் கொடுக்கிறீர் என அவர்கள் யோவானிடம் கேட்டார்கள். நான் தண்ணீரால் ஞான ஸ்நானம் தருகிறேன். ஆனால் உங்களோடு இங்கே இருக்கிற ஒருவர் உங்களால் அறியப்படாதவராக இருக்கிறார். அந்த ஒருவர்தான் எனக்கு பின்னால் வருகிறவர். அவரது செருப்பின் வாரை அவிழ்க்கக்கூட தகுதியற்றவன் நான் என்று யோவான் பதிலுரைத்தான். இந்நிகழ்ச்சிகள் யாவும் யோர்தான் ஆற்றின் அக்கரையில் உள்ள பெத்தானியாவில் நடைபெற்றன. இங்கேதான் யோவான் மக்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருந்தான். மறுநாள் தன்னை நோக்கி இயேசு வருவதை யோவான் பார்த்தான். பாருங்கள், இவர்தான் தேவனுடைய ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க போகிறவர். நான் ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருந்தவர் இவர்தான். எனக்கு பிறகு ஒரு மனிதர் வருவார். அவர் என்னிலும் மேலானவர், ஏனென்றால் அவர் எனக்கு முன்னமே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர். அவர் எப்போதும் வாழ்கிறவர்.